ராகுவோடைய நியூமரலாஜி ஆதிக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அந்த ராகுவோடைய நம்பர்ஸில் பிறந்திருக்கலாம், 4ஆம் நம்பர், 22ஆம் நம்பர், இது மாதிரி ராகு சப்போர்ட் பண்ணும்போது குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, லக்கிம்பாங்கள்ல, லாட்ரி யோகம் அப்படிம்பாங்களே. இந்த தேர்தல் கிழமை ஒரு குதிரை ரேஸ் மாதிரி தான் ஓடிச்சு. அப்போ அந்த ராகுவோடைய நாள் அன்னைக்கு 4ஆம் தேதி அதை ரொம்ப சிறப்பாக நம்ம பார்க்கணும். திங்கட்கிழமை அப்படிங்கும்போது ஒரு ஈசனே வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தார். சிஎம்மாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஐயா உயர்திரு ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. அடுத்தது எதிர்கட்சியான மதிப்பிற்குரிய எடப்பாடி சாரும் 2வது லீடிங்கில் இருந்தாலும் 2 பேர்த்தையும் பீட் பண்ணி வர அளவுக்கு இவரும் நல்ல முயற்சிகளும் மக்களிடையே மனதில் ஒரு ஆர்வமாக உட்காந்துட்டார். நிறைய மாற்றத்தை தருகிறேன், ஏற்றத்தை தருகிறேன்னு இளம் உள்ளங்களெல்லாம் கவர்ந்து இழந்து நம்ம டிவிக்கே. இந்த நியூமரலாஜி படி பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரு எதில் வருதுன்னா மெஜாரிட்டியாக டீங்கிறதே 4 தாம்மா. அவர் பிறந்தது 22. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எண்ணிக்கையில் தான் வெற்றி நிச்சயங்கிற மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜாதகத்தைப்படி பார்க்குறப்போ டிவிகே விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட்டணியில் சேரக்கூடிய அமைப்பு, தன் பக்கம் இழுக்கக்கூடிய அமைப்பில் கூட சேரலாம். அது யார் என்னன்னு எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு தெரியும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். எலெக்ஷன் நல்லபடியாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த தடவை தான் 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன் 23ஆம் தேதி எப்படி இருந்துச்சு மேம்? யாருக்கு அதிகமான வாக்குகள் இருந்திருக்கும்? வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு மக்கள் கூட்டத்தோடு வந்து நமக்கு இந்த எலெக்ஷனுங்கிறது ஒரு மிராக்கல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து 2021 நடந்த ஒரு தேர்தலுடைய அமைப்புக்கு இந்த ஆண்டு இவ்வளவு வெயில் நேரமாக இருக்கக்கூடிய கடுமையான வெயில் இருக்கிறனால இந்த சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலேனா நிறைய பூத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் நிறைய கூட்டங்கள் அப்போ தான் அதிகமாச்சு. கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 10 மணி வரையும் கூட ஓட்டு ஒரு சில மாவட்டத்தில் பூத்தில் எல்லாம் போட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாமே நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருந்தது தான். ஸோ அப்போ இந்த டிவியில் நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளோ பிரமிப்பாக வந்து மக்கள் வந்து ஆர்வத்துடன் அதை தான் சொல்லணும். இவ்வளோ விழிப்புணர்வு, இவ்வளவு அவேர்னஸ்ஸு, நம்ம ஒரு எலெக்ஷனுக்கு நம்ம நாட்டோடைய நிலவரத்தை நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணுமா. அதாவது இளைஞர் சமுதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மிடிலாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வம் இருக்கலாம். அந்த வயதானவர்கள் கூட வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து அலையலையாக வந்து நம்ம போடணும், நமக்கான உரிமையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு வேகத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ சில மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இடையூறுகள், நிறைய இடைஞ்சல்கள், ட்ராவல் பண்ண ஒரு இடத்துல மக்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது சொல்லுவாங்களே உள்குத்து வெளிக்குத்து அப்படிம்பாங்களே, அதெல்லாம் கூட மீறி நான் ஓட்டு போட்டே தீருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நம்பிக்கையும் நல்ல சமுதாய மாற்றத்தை கொடுக்கணும். நல்ல தலைவர் வந்து நமக்கெல்லாம் வரணும். May 4 தான் வந்து ரிசல்ட் டே. அன்னைக்கு வந்து நாள் எப்படி இருக்குமே? சிறப்புமா. அதாவது May 4 வந்து நமக்கு ரிசல்ட்டை பற்றி சொல்ல போகணும் அப்படின்னா 23ஆம் தேதி நடந்தது. ஆமாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் நடந்த விஷயம். இப்போ 4 பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வருதுங்க. ஜோதிடம் ஜாதகம் ரீதியாக நம்ம சொல்லும் பொழுது இது வந்து மிதுன லக்னத்தில் வந்து ஒரு ஓட்டு எண்ணிக்கைலாம் ஆரம்பிப்பாங்க.
எப்படியும் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தில் தான் சிறப்பாக புதனுடைய ஆதிக்கமாக அந்த நட்சத்திரம் வந்து அன்றைக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அப்போ விருச்சிக ராசி அந்த சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா 8வது பிளேஸ். அப்போ இது ஒரு மறைமுகமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த மிதுனம் எப்படின்னா கம்யூனிகேஷன், குரு அங்கே தான் இருக்கார். அப்போ ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மாற்றம், அதாவது காலசக்கரத்துக்கு 3ம்பாங்க. அதோட விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு யார் முயற்சி செஞ்சாங்களோ அதற்கான பலாபலன் கிடைக்கும். முயற்சி பாவாங்க அந்த இடம், வெற்றி வீரம் ஜெயிக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் மிதுனத்தை சொல்லுவோம். அப்போ அந்த கம்யூனிகேஷன் யாருக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க, மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லலாம். கிரக அடைவுகள் அப்படின்னு சொன்னால் காலசர்ப தோஷமாக கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேதுமா, சூரியன் உச்சம் பெற்று, சூரியன் தான் சித்திரை மாதம் அல்லவா, அப்போ சூரியன் உச்சம் பெற்று புதனோடு சேர்ந்து எங்கே இருக்கிறாருன்னா மேஷத்தில் இருக்கார், முதல் பாவகத்தில் இருக்கார். மறைவிடம்னு சொல்லுவாங்க மீனத்தை, 12ஆம் பாவகம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வேலையால் சாதாரண ஒரு கூலி இதெல்லாம் சொல்லக்கூடியது சனி பகவான். ஏன்னா அதனால தான் உழைப்புக்கு அதிபதி அவர் வந்து தான் தீர்மானிக்கப்படுறார். ஏன்னா மக்கள் ஆமோதிச்சா தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும். யார் உங்களில் ஒருவர் உங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறோமில்ல. அப்போ அந்த மக்கள் ஒரு சமுதாயத்தை கொடுக்கறது சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கார் செவ்வாயோட. அப்போ வந்து செவ்வாயின்னா என்ன தெரியுங்கன்னா உறவுகள்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் கூட்டணியாக சேருது. கூட்டணியாக சேர்ந்த கட்சிகள் தான் கூட்டணியாக ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு வேகமாக ஒரு சில விஷயத்தை எல்லாரும் ஆலோசிக்கிற மாதிரி வியப்பாக எதிர்பார்க்காததை எல்லாமே கிடைக்கும், எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். செவ்வாசனி சேர்க்கை என்னங்க, எதிர்பார்க்காத வெற்றி. அது மறைமுகமாக இருக்குது 12ஆம் பாவகத்தில். ஆனால் இந்த வெற்றி ஏற்பட்டாலும் சில விரயங்களோ மனக்கசப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சலசலப்பும்பாங்கள, அதெல்லாம் மோதல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே போல் சுக்கிரன் வந்து தன்னோட இடத்துல இருக்கார். பெண்களுக்கு ஆதாயம், பெண்கள் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஓட்டு போடையும் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் கொடுக்கக்கூடிய ஆதரவு பெண்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ பெண்களை வைத்து எந்த கூட்டணி நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. சுக்கிரன் அருமையாக இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார், அது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கனால புதனுடைய சூரியனோட ஆதிக்கத்தில் சேர்ந்து இருக்கனால இந்த புதன் சூரியனும் புதாத்திய யோகம், நல்ல மக்கள் தொடர்புன்னு அர்த்தங்க. மக்கள் தொடர்பில் தலைமை பீடமாக அசைச்சிக்க முடியாத நம்பிக்கையுடன் அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கலாம். புதன் திசையில் புதன் புத்தியாக அன்னைக்கு போகுது, புதன் திசை போகுதுன்னு வச்சுங்களேன் கேட்டேன்னா. அப்போ 2 விஷயம் நடக்கும். 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுக்குள்ளார ஆட்சி மாற்றமோ கலைப்போ வருமா. அதுவும் இந்த ரிசல்ட்டு 4ஆம் தேதிங்கிறது ராகு. அப்போ இந்த 4ஆம் நம்பர் நியூமரலாஜி, ராகுவோடைய நியூமரலாஜி ஆதிக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அந்த ராகுவோடைய நம்பர்ஸில் பிறந்திருக்கலாம், 4ஆம் நம்பர் 22ஆம் நம்பர் இது மாதிரி. அப்போ அந்த ராகு திசை, ராகு சப்போர்ட் பண்ணும்போது குருட்டு அதிர்ஷ்டம்லாம் சொல்லுவாங்களே, லக்கிம்பாங்கள, லாட்ரி யோகம் அப்படிம்பாங்களே. இந்த தேர்தல் கிழமை ஒரு குதிரை ரேஸு மாதிரி தான் ஓடிச்சு. ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதாவது ரிசல்ட்டை தான் அன்றைக்கி டிவி முன்னாடி உட்காந்து இப்படி பார்ப்போம். ஆனால் அந்த ஓட்டு போகிற விஷயத்தையும் இந்தளவுக்கு ஆர்வமாக பார்க்குற அளவுக்கு ரொம்ப அவேர்னஸ்ஸு எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் ஏற்படக்கூடிய இது வந்துருச்சு. அப்போ அந்த ராகுவோடைய நாள் அன்றைக்கி 4ஆம் தேதி, அதை ரொம்ப சிறப்பாக நம்ம பார்க்கணும். திங்கட்கிழமை
அப்படிங்கும்போது ஒரு ஈசனே வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தார். புரியுதுங்களா? அப்படின்னு சிவனுடைய ஆதிக்கமாக ஒரு ஈசன் வந்து நமக்கு அந்த மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அக்னி நட்சத்திரம் வேறு அப்போ ஆரம்பம். நல்லா கேட்கணுங்க. அப்போ இன்னும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒரு அதிருப்தியான ரிசல்ட்டு, அதிருப்தியான யாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎம்மாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஐயா உயர்திரு ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. அடுத்தது எதிர்கட்சியான மதிப்பிற்குரிய எடப்பாடி சாரும் 2வது லீடிங்கில் இருந்தாலும் 2 பேர்த்தையும் பீட் பண்ணி வர அளவுக்கு இவரும் நல்ல முயற்சிகளும் மக்களிடையே மனதில் ஒரு ஆர்வமாக உட்காந்துட்டார். சரிங்களா? நிறைய மாற்றத்தை தருகிறேன், ஏற்றத்தை தருகிறேன்னு இளம் உள்ளங்களெல்லாம் கவர்ந்து இழந்து நம்ம டிவிக்கே. அப்போ இந்த நியூமரலாஜி படி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரு எதில் வருதுன்னா மெஜாரிட்டியாக டீங்கிறதே 4 தாம்மா. ஓகே, 4ஆம் நம்பர் நியூமரலாஜியில். அவர் பிறந்தது 22. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எண்ணிக்கையில் தான் வெற்றி நிச்சயங்கிற மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கருத்து கணிப்பு. அந்த வாய்ப்புக்கு கடவுளும் நம்மளுடைய மக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பொறுத்திருந்து காத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஜாதகத்துப்படி பார்க்குறப்போ டிவிகே விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட்டணியில் சேரக்கூடிய அமைப்பு, தன் பக்கம் இழுக்கக்கூடிய அமைப்பில் கூட சேரலாம். அது யார் என்னன்னு எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா அனுஷ நட்சத்திரம் நல்லா கேட்டுக்குங்க. அன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் யாரோட கூட்டணின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து நீங்களே வந்து கணக்கை கரெக்டாக போட்டுக்குங்க. அப்படியே முதல் கட்சி 2வது கட்சி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முதல்ல டிவிகே, 2வதா அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து கூட்டணி மெஜாரிட்டிலையும் ஒரு திருப்பத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க, முனைப்போடு இருக்காங்க. ஏன்னா அனுபவம் இருக்கிறனால அந்த கொரோனா பீரியடு அனுபவம்லாம் பக்குவமாக அவங்க நாட்டை காப்பாற்றி கையாண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. அடுத்தது புதிய மாற்றத்தை தரலாம், ஒரு ஏற்றத்தை தரலாம். பெண் சமுதாயத்தில் பெண்களிடமே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு நான் இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு தோழமை உணர்வோடு இவர் இறங்கியிருக்கார் களத்தில். அதனால் இந்த கூட்டணி விஷயத்தில் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பில் கூட சேர்றதுக்கான கட்சிகள் சேர்றதுக்கு கூட அமைப்புகள் உண்டு. பாப்பா தோளான்னு அந்த ஏன்னா நம்ம வந்து நல்லபடியாக நாட்டை கொண்டு போகணும். அதுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறவங்க மெஜாரிட்டியாக வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி சேர்ந்துக்கும். சரிங்களா? சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையோ அல்லது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தினால, ஏன்னா போட்ட அன்னைக்கு நல்லா பார்த்துங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ஆதிக்கம், சப்தமி திதி, சூரியன் ஆதிக்கம் எல்லாமே நல்லா மெஜாரிட்டியாக தான் இருக்குது. அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது மெஜாரிட்டி குழப்பத்தில் இருக்குது. அதான் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்கிறோம். ஆனால் நல்ல ஆட்சி வரும், நல்ல ஆட்சி மலரும். வாழ்த்துக்கள்ங்க. ஆனால் ஓட்டு போட்ட அன்னைக்கே வந்து சூரியன் அதிகமாக இருக்கும் இல்லையோ, டிவிக்கு அதிகமாக இருந்துச்சு மேம். ஆமாம், ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அவங்களோட அந்த ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் முக்கால்வாசி வந்து மாஸ் காட்டுனாங்கன்னு சொன்னாங்க இளைஞர் அணிகளை. நம்ம பையன்லாம் தான் சொல்லுவார் மாசுமா அப்படின்ட்டு. அந்த இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், அந்த கம்யூனிகேஷன் விஷயத்தில் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வந்து அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது 4ஆம் இடம், அந்த 4 கிரகங்கள் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் அவருக்கு இருக்குது. அந்த இடத்துல தான் அன்றைக்கி குருச்சந்திரன் வேற ஓடிட்டுருக்கு. அப்போ மொத்தம் 6 கிரகங்கள் மிதுனத்தில் இருக்கும்போது தான் இந்த அளவுக்கு அவர் வந்து மெஜாரிட்டியாக மக்களை சம்பாரித்ததுக்கான காரணம். சனி பகவானும் மிதுனத்தில் தான் அவருக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஸோ அந்த அந்த கூட்டணி பார்ப்போங்களா, அந்த கூட்டணியே கிரக தொடர்போட டிவிக்கு நல்ல ஒரு அமைப்பில் மிதுனம் தொடர்பில் இருக்குது. மிதுனம்னாவே சினிமா துறைமா, கலைத்துறைமா. அதில் வந்து 11ஆம் பாவம் மிதுனத்துக்கு 11ஆம் பாவம் மேசத்தில் தான் உச்சம் பெற்று வேற இருக்கார். புதனும் அங்கே தான் இருக்கிறார். அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒரு மெஜாரிட்டியில் வந்தாலும் இவர் லீடிங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு தக்க வைக்கிறதுக்கான ஒரு மாற்றத்திற்கான கட்சியாகவும்
பிரபலியமான ஒரு யோகத்தையும் கண்டிப்பாக சைன் பண்ணுவார். அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லைம்மா. அதுக்கப்புறம்தான் வந்த மற்றவங்களாம் வந்து ஏதாவது பர்சன்டேஜில் இருப்பாங்க. இவர் ஈக்குவல் பர்சன்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ வரைக்குமே அவர் வந்து கூட்டணி வைக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னாரு. கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுதான் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டுமா. ஏன்னா இப்போ இல்லைனாலும் ஓராண்டு 2 ஆண்டு அந்த சிம்மத்துக்கு குருவெல்லாம் மாறும்போது ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை மாறும் குரு பகவான். அந்த சிம்மத்துக்கு மாறும் பொழுது இவருக்கு கேது வந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ தான் அவர் மாறுவார். அப்போ வந்து நீங்கள் நான் சொன்னது கரெக்டானு யோசிப்பீங்க. கடகத்துக்கு கேது வரும் பொழுது குரு கேது கேலாயோகம்பாங்க. அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றமெல்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி 2 ஆண்டுக்குள்ளார மாற்றங்கள் உண்டு. அப்படியே இல்லைன்னா இன்னும் ஒரு 6 மாதம் சேர்த்துங்க, 2.5 ஆண்டுக்குள்ளார கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இன்னொரு எலெக்ஷன் நடக்கலாம், அல்லது மாற்றமும் ஏற்படுத்தலாம், அல்லது கூட்டணியாக நாங்கள் நடத்துகிறோங்கிற இது வரும், இணைப்பு வரும், அந்த பேச்சுக்கள் வரும். இது வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லை, பாராளுமன்றத்திலையும் கலந்துரையாடல் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து சட்டமன்றம் 2ம் வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கூட நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரபஞ்சத்தில் பல விஷயங்களை, பல தலைவர்களை, பல குருமார்களை எல்லாத்தையும் ஒரு -+ஆக கொண்டு வரப்போகுது. கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் சொல்கிறேன். இந்த சர்பதோஷம் அப்படிங்கிறது எப்பயுமே 2 விஷயத்தை கொடுத்துரும், மாற்றத்தை கொடுத்துரும். அதே போல் புதனுடைய அந்த தசாபுத்தி இருக்கனால 2 வேலையை செஞ்சுட்டு போயிடும். இதுவா அதுவான்னு இப்பயே தடுமாற்றம் பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் வந்து வரும். ஏன்னா அந்த நட்சத்திரமும் அப்படி உட்காருது. அதனால் எல்லாமே மாற்றம், திடீர் மாற்றம், இந்த திடீர் குபேர யோகம் அப்படிம்பாங்க பார்த்தீங்க, அது மாதிரி ஒரு யோகத்தோடு மாறும். ஒரு மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ஸாக மாறும். ரொம்ப நன்றி மேம். ஏன்னா மே 4க்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணி, இவ்வளோ நாள் 23க்காக வெயிட் பண்ணோம், இப்போ மே 4க்காக வெயிட் பண்ணியிருப்போம். நீங்களே வந்து டிவிக்கே வரும் அப்படின்ற மாதிரி ஜாதகத்து ரீதியாகவும் சரி, மக்களோட ஆதரவை வச்சும் சொல்லியிருக்கீங்க. மே 4 சந்திப்போம் மேம். கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.